முடியாது. ஒன்றுக்கும் அர்த்தம் என்ன பல முறை அதை படிக்கணும். பல முறை படித்த உடனே அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு ஆன்மீக குரு இந்த மாதிரி உள்ளவங்களாம் இது பண்ணாதான் அதை கற்றுக்க முடியும். அதுவே செய்ய முடியாது. ஸோ அதனால் நம்ம எல்லாம் நிறைய தடவை இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பகவத்கீதை கர்ம யோகா அந்த முதல்ல 6 சாப்டர், அடுத்த சாப்டர் பக்தி யோகா, அடுத்த தியான யோகா இருக்குது. இப்படி இருந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த சாப்டர் பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வாட் இஸ் நன்மை கர்மா, சும்மா கர்மாவை பண்ணிவிட்டு அந்த பலன்களே பகவானுக்கு அர்ப்பணிக்குது அப்படின்னு சொன்னால் போறாது. அவர் அதுக்கப்புறம் பிரித்து பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, டூ யுவர் கர்மா ஓகே, அதில் அது நன்மைக்கு வரக்கூடாது. அதாவது அது பிரயோஜனம் இல்லை. அதனால் அதை பகவானுக்கு அர்ப்பணிக்க வேணும்னு சொன்னால எப்படி அப்படிங்கிற பிரச்சனை. அப்போ இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா, சரி கர்மாவே பண்ணாமல் பேசாமல் கைவிமலைக்கு போய் தியானம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதாவது எல்லாம் என்ன கர்மா பண்ணால் தானே அதோடைய இது வருது, கான்சிக்வன்ஸ், அதோடைய எஃபெக்ட் எல்லாம் வருது, நல்லது தீயெல்லாம் வருது. கர்மாவே பண்ணல, எதையும் பண்ணல, நான் சிவனே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, பண்ணலாம் பட் என்ன வாட் எவர் மேபி, அதாவது ரெண்டுமே லீட் டு சேம் கன்க்ளூஷன், ஒரே ஒரு கன்க்ளூஷன் பகவானுடைய ஒரு இடத்துல லீட் பண்ணுது. ஆனால் இட் ஷுட் பி டன் ப்ராப்பர்லி அப்படிங்கிறார். கிருஷ்ண உணர்வு, அதான் கிருஷ்ண உணர்வு எது பண்ணுங்க, கிருஷ்ண உணர்வு, கர்மா யோகம் செயல்கள் பயிற்சி. ஆனால் அது நம்ம கிருஷ்ண உணர்வில் செய்யும் போது எல்லாமே அதுல பலனெல்லாம் பகவானுக்கு கொடுக்கிறோம். நம்ம எதுவும் அதை எதிர்பார்க்கிறது கிடையாது. அப்ப செயல்களில் இருந்து வினைகளில் இருந்து நம்ம விலகி விடுகிறோம், வினைகளில் இருந்து விலகி விடுகிறோம். ஓ நம்ம இன்னைக்கு செஞ்சுமே அதுக்கு நம்ம எதுனா நம்ம பலனை எதிர்பார்ப்போமானால் நமக்கு அந்த செயலின் வினைகள் நரகலோகம் சொர்க்கலோகம் முடிஞ்சதை என்ன பண்ணுவோம், இதே நாம் தள்ளப்படுவோம். எதிர்பார்க்கவில்லை என்றால் ஸ்ட்ரெயிட் முக்தி கோலோகம் அப்படின்னு எக்ஸலண்டா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ண உணர்வில் இருக்கணும்னு சொன்னார். கிருஷ்ண உணர்வுனா இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது என்னன்னா பக்தியுடைய வேரிய ஸ்டேஜஸ் சொல்றோம். இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஒன் ஹேஸ் டு ஹேவ் ஞானம். சொல்றது ஞான யோகம், கடைசி 6 சாப்டர்ல அந்த ஞான யோகத்தை லைட்டா இன்டெக்ட் பண்றாரு. அதாவது ஞானத்தை கொண்டு பக்தியை டெவலப் பண்ணிக்கோ. ஆல் தீஸ் பக்தி should be developed with the help of ஞானம். ஸோ முதல்ல பக்தியில் நம்ம இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ரைட் பாத்துல போலேன்னா யூ கேனாட் கோ இன் த அப்பர் லிமிட்ஸ்.